வாங்க பாரம்பரிய தமிழ் சமையலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா முட்டை வறுவல் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். தேவையானது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா முட்டை வந்து அவிச்சு வச்சுட்டு கிராஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பெரிய வெங்காயம் 2 வந்து எடுத்து வச்சுட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இஞ்சி வந்து சின்ன வெங்காயம் அளவுக்கு வந்து கொஞ்சமாக எடுத்து நசுக்கியும், பூண்டு வந்து ஒரு 5 பல் எடுத்து நசுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மல்லி இலையை வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கலாம். இப்போ வாங்க செய்கிறத பார்க்கலாம். வாங்க சட்டி காயட்டுங்க. நல்லெண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நேரம் காயட்டுங்க. வாங்க சட்டி காஞ்சிருச்சு. இப்போது இஞ்சியும் பூண்டு நசுக்கி வச்சுருக்கோம், அதை எடுத்து போட்டுக்கலாங்க. கொஞ்சம் நேரம் நல்லா ப்ரௌன் ஆகட்டும். கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும். அதோடு சேர்த்து மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. மஞ்சத்தூள் சேர்த்ததுலேயே கொஞ்சம் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். ஏன்னா 3 மூட்டைன்றதுனால 1 ஸ்பூன் போட்டால் போதும். நல்லா ப்ரௌன் ஆகட்டும். இந்த சமயத்தில் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. 3 முட்டைக்கு தேவையானது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ முட்டையை எடுத்து சேர்த்துக்கலாங்க ஒன்று ஒன்றா. நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். லைட்டாக மல்லிப்பொடியை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இந்த சோத்தில் மல்லி தலையை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும். பாருங்கள், நல்லா பார்க்கவே நல்லா சாப்பிடும் போல தோணுது. போதுங்க, எடுத்து வச்சுக்கலாங்க. போதும். நல்லா சுவையாகவும் மணமாகவும் இருக்குங்க.
இப்போது லைட்டாக சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் தூவிக்கலாங்க. அதோடய மல்லித்தலையும் சேர்த்து தூவிக்கலாங்க. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. முட்டை வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா முறுமுறுவும் நல்லா வாசமாகவும் இருக்குங்க, நல்லா சுவையாகவும்.